இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அமெரிக்காவுக்கும் எல்லாரும் கொஞ்சம் ஒரு அமைதி இல்லாமல் நிலைமை சூழல் அப்படிங்கிறாங்க. இதில் மோடியோட சாமர்த்தியம் என்ன சார்? ஸோ நம்மளோட பிரதமரோட இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அவர் வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்காத ஒரு நிலையை தான் நம்ம வந்து கையாளுறோம். நீ பொது வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அமைதியாக வந்து இருக்கிறோம். இந்த சண்டையில் வந்து நம்ம கருத்து தெரிவிக்கலை, அதனால் வந்து நம்ம இவங்களுக்கு துணையாக நிற்கிறோம், இல்லை இவங்களுக்கு துணையாக நிற்கலை அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. ஆனால் வந்து அந்த மாதிரி இல்லை. நம்ம வந்து ரெண்டு பக்கமும் வந்து இந்த இடத்துல வந்து ஆதரவு தெரிவிக்காமலும் இருக்கும், ரெண்டு பக்கமும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்காமலும் இருக்கும். நம்ம வந்து நம்மளோட நடுநிலையை வந்து சாதாரணமாக ஒன்று இருக்கோ அதை வந்து இது பண்ணுறோம். ஒரு தாக்குதல் நடக்குதுன்னா அதில் வந்து பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் வந்து நம்ம வந்து உறுதியாக இருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து யுஏஇ மேலே தாக்குதல் நடந்திருக்குன்னா அதை வந்து பிரதமர் வந்து பண்ணக்கூடாதுன்னு கண்டிக்கிறாரு. போர் வேண்டாம், அமைதியான சூழ்நிலை போகணும் அவர் வந்து வலியுறுத்தவும் செய்கிறாரு. ஸோ ராஜேந்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பக்கம் முடிவு இந்த பக்கம் சார்ந்து எடுத்துட்டார் அப்படின்ற மாதிரி இல்லை. நான் இது குறித்து வந்து போன தடவை கூட எழுதியிருந்தேன் என்னோடய ஃபேஸ்புக் பக்கத்தில். நம்ம ஐநா வாக்கெடுப்பில் கூட நம்ம வந்து ஈரானுக்கு சாதகமான ஒரு பக்கத்தில் தான் நம்ம ஓட்டெடுப்பு செஞ்சுருக்கோம் ஜனவரி மாதம். ஸோ அதனால் நம்ம ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணன்னு ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க. அப்படி இல்லை, சர்வதேச அரங்கில் எங்கே நம்மளோட நிலைப்பாடை சரியாக எடுக்கணுமோ அதை நம்ம இது வரைக்கும் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி ஈரான் வந்து வளைகுடா நாடுகள் மேலே சில இடங்களில் தாக்குதல் நடத்துகிறாங்க, எண்ணெய் வளங்களை வந்து அவங்க குறி வைக்கிறாங்க, இல்லை கப்பல் போக்குவரத்தை வந்து குறி வைக்கிறாங்கன்னா அந்த விஷயத்தை வந்து அப்படி பண்ணக்கூடாதுன்னு நம்ம பிரதமர் வலியுறுத்தியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு பேலன்ஸ்டான வியூவாக தான் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல நம்மக்கிட்ட வந்து ஒரு 2.5 மாதத்துக்கான கச்சா எண்ணெய் வந்து சேமிப்பு கிடங்குகளில் நம்ம சேமித்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அது வந்து ஆல்ரெடி இருக்குது. இது கர்நாடகாவில் நம்ம வச்சுருக்கோம், ஒடிசாவில் வச்சுருக்கோம். இந்த கெப்பாசிட்டி வந்து நம்ம வந்து வருஷம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான விஷயங்களும் நடந்துகிட்டே இருக்குது. ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்னு சொல்கிறோம். அது வந்து உபரியாக இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயை வந்து சேமித்து வைக்கிறதுக்கு இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு நாட்டிலையுமே அந்த மாதிரி சேமிப்பு கிடங்குகள் வந்து முதலீடு பண்ணுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆயிலை வந்து இந்த மாதிரி ஒரு போரோ நெருக்கடி சூழ்நிலையோ எந்த நாட்டில் வச்சுருக்கோமோ அவங்க வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து நமக்கு வந்து இது நெருக்கடி இருந்தாலும் இங்கே இருக்கிறத வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ரைட் ஆஃப் யூஸ்னால் நம்ம பயன்படுத்த முடியும். இது இல்லாமல் ராஜஸ்தான்லையும் நம்ம வந்து ஒரு பெரிய எல்பிஜி ஸ்டோரேஜுக்கான ப்ராஜெக்ட்லையும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீண்ட கால அடிப்படையில் வந்து நம்ம வந்து சர்வதேச லெவலுக்கு நம்மளும் வந்து ஒரு 100 நாளைக்கு மேலே இந்த கச்சா எண்ணெய் ஸ்டோரேஜை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளுக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உடனடியே இல்லைனாலும் இன்னொரு சில ஆண்டுகளில் அதை நம்ம வந்து கண்டிப்பாக கொண்டு வருவோம். அந்த சூழலில் வரப்போய் இந்த இஸ்ரேல் ஈரான் போர்களின் மூலமாக நம்ம என்ன சார் படித்து வச்சுருக்கோம் சார்? நீங்கள் நல்ல ஒரு விஷயம் கேட்டீங்க. சுயசார்பை நோக்கி நம்ம வந்து திட்டமிடல் பண்ணியிருக்கோம். இந்த எனர்ஜி விஷயங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இறக்குமதியில் வந்து பெட்ரோலிய பொருட்கள் அதிகமான ஒரு கான்ட்ரிபியூஷனில் இருக்குது. அதனால் நம்மளுடைய அந்நிய செலாவணியும் வெளியே போகுது. ஸோ அதனால தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்மளோட வந்து எனர்ஜி செக்டாரில் வந்து ஒரு 20% வந்து எத்தனால் வந்து பிளெண்டிங் பண்ணுவோம் பெட்ரோலில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு இலக்கு வச்சுருக்கோம். அப்போ 100 லிட்டர் பெட்ரோல் நம்ம வந்து கஸ்டமர் கொடுக்க போகிறோம்னா அதில் வந்து 80% வந்து பெட்ரோலாகவும் 20% நம்ம எத்தனால் வழியாகவும் கொடுக்குறதுக்கும் நம்ம வந்து அரசாங்கம் இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ நம்ம விவசாய பொருட்கள்லேருந்து அதுலேருந்து வரக்கூடிய நம்ம எத்தனால் பிளெண்டிங் வந்து கெப்பாசிட்டி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டமைப்புலேருந்து அரசாங்கத்தில் இந்த 20% இன்னொரு 1% 2% கூட இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க முடியுமா? ஏன்னா இதை வந்து எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் தான் வாங்கணும். இந்தியன் ஆயில் மாதிரி, பாரத் பெட்ரோலியம் மாதிரி நிறுவனங்கள் வாங்கி தான் பெட்ரோலை மிக்ஸ் பண்ணி பண்ணணும். ஸோ அதுக்கான முயற்சிகள் அரசாங்கம் எடுக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. நீங்கள் ரீசெண்டாக பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கவனிச்சிருக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கும். இந்த சூழ்நிலையில் வந்து அதுவும் முக்கியத்துவம் பெறுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீடுகளுக்கு குழாய் வழியாக எரிவாயும் நம்ம இந்தியா ஃபுல்லாக நம்ம வந்து கட்டமைச்சிக்கிட்டு வர்றோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா 1 கோடி இணைப்புகளுக்கு மேலே இருக்குது. நிறைய பேர் அந்த இணைப்புகள் இருந்தாலும் சிலிண்டர் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள வந்து பைப்டு நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்கிறோம், பிஎன்ஜின்னு. வீட்டுக்கு வந்து நம்ம லிக்விஃபைடு பெட்ரோல் கேஸ் எல்பிஜின்னு சொல்கிறோம். ஸோ அந்த எல்பிஜி கனெக்ஷன்ஸ் வந்து பிஎன்ஜிக்கு மாற்றுறதுக்கு வந்து அரசாங்கம் ஒரு முயற்சி பண்ணுது. இப்படி பண்ணும்போது நமக்கு அந்த சிலிண்டரை கொண்டு போக வேண்டிய தேவைகள், பட்டுவாடாக்குள்ள சிரமங்கள், அதோடைய லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் இதெல்லாமே குறையும் அப்படின்ட்டு ஒரு பார்க்குறாங்க. இதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு, கமர்ஷியல் இப்போ ஹோட்டல்ஸ்க்கு பிரச்சனைகள் வரது எல்லாத்தையுமே வந்து நம்ம தீர்வு காண்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து
நம்ம பயோகேஸ் திட்டங்கள் வந்து ரினியூவபிள் எனர்ஜியில் வச்சுருக்கோம். அந்த பயோகேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட விவசாய கழிவுகள், காய்கறி இந்த மாதிரி கழிவுகளை வந்து பயன்படுத்தி பயோகேஸ் பண்ணி நம்ம வந்து உற்பத்தி பண்ணி செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக நீங்கள் கேட்ட சுயசார்பு நிலைக்கு போகிறதுக்கான ஒரு இது இருந்துச்சு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து கம்ப்ரஸ்டு பயோகேஸ்னு சொல்லி கொஞ்சம் பெரிய லெவலில் உள்ள திட்டங்களுக்கு எக்ஸைஸ் டியூட்டி இருந்துச்சு. அந்த எக்ஸைஸ் டியூட்டியை வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பைப்புலேயே அனுப்பக்கூடிய சிஎன்ஜி, எப்படி நம்ம வீட்டுக்கு பைப்பு நேச்சுரல் கேஸ் சொல்கிறோமோ அதை மாதிரி இண்டஸ்ட்ரியல் யூஸுக்கு வரக்கூடிய சிஎன்ஜி கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ்க்கு நீங்கள் வந்து கம்ப்ரஸ்டு பயோகேஸை சேர்த்து அனுப்பிச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து வரி விலக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இதை உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கு வந்து கூடுதலாக உற்பத்தி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அது பட்ஜெட்டில் அறிவிச்சது, இன்றைக்கி அது அரசாங்கம் முடுக்கி விடும் அடுத்து. ஸோ நம்மக்கிட்ட வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுன்றது ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குது. இன்றைக்கி வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய நகரங்களில் பார்த்திங்கன்னா கழிவுகள் மேலாண்மை, திடக்கழிவு மேலாண்மைன்றது ஒரு சிரமமாக இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுத்து, இல்லை அதை வந்து எப்படி கோவிட் பீரியடில் வந்து நம்மளோட மருத்துவ உள்கட்டமைப்பை வந்து நம்ம வந்து பெரிய லெவலில் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ்க்கு பண்ணமோ அதே மாதிரி இதை நோக்கி ஒரு நிதி ஒதுக்கீடு பண்ணி அரசாங்கம் இதுக்கான திட்டமிடலை செய்யும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக கூட கேரளாவில் வந்து ஒரு பயோகேஸ் பிளான்ட் வந்து இந்த மாதிரி அங்குள்ள முதலமைச்சர் திறந்து வச்சிருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடி ஆந்திராவில் வந்து அதுக்கான அடிக்கல் அனுப்பிச்சு ஒரு 60 கோடி ரூபாய்க்கு ஆந்திர முதல்வர் வந்து அந்த பயோகேஸ் பிளான்ட்டோட விஷயங்கள் கொண்டு வராங்க. உத்தரப்பிரதேசில் வந்து 100 பயோகேஸ் பிளான்ட் வந்து உருவாக்குறதுக்கான ஒரு தன்முனைப்போட வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது என்னன்னா இந்தியாவில் வந்து அந்த பயோகேஸோட கான்சன்ட்ரேஷன் வந்து 1% கீழே இருக்குன்றது தான் நம்மளோட தகவல் சொல்லுது. அதை வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண முடியுன்றது அரசாங்கத்தோட இலக்கில் அடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் இன்னொரு 1 or 2 months அதோட விஷயங்கள் நமக்கு பொது விவாதத்துக்கு வரும். அதில் தனியார் நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்கள், கார்பரேட்ஸ் அவங்களோட பங்களிப்பும் அதிகப்படியாக வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். தங்கம் வந்து ஏறுது, அப்படி அப்படி லைட்டாக குறைஞ்சிட்டே வருது. அந்த போர் வந்து குறும் சம்பந்தம் இது வந்து இந்த போருக்கு முன்னாடியே வந்து ஒரு விஷயமா இது நடந்தது சார். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஏன்னா உலகத்தில் டாலரோட நம்மளோட ஆதிக்கத்தை வந்து எல்லாருமே வந்து விரும்பலை. ஏன்னா ஒரு கரன்சி வந்து ரொம்ப ஆதிக்கம் செலுத்துறதுனால அதுக்கு மாற்றாக வந்து நமக்கு வந்து தங்கம் இருக்கும்னு சொல்லி ஒரு பீரியடில் நம்ம வந்து அதை எதிர்பார்த்தாங்க. அப்புறம் வெள்ளி வந்து 2வது ஒரு பெரிய முதலீடாக வந்து எல்லோரும் பார்த்தாங்க. ஏன்னா வெள்ளி வந்து ஒரு ஆபரணமாக தாண்டி இன்றைக்கி இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கு, சோலார் பேனல்ஸ்க்கு, ப்ளஸ் ஒரு முக்கியமான ஹெல்த் கேர் விஷயத்துக்கான ஒரு மூலப்பொருளாக சில இடங்களில் வரதுனால அது ரெண்டுமே வந்து உங்களுக்கு நம்ம மெட்டல்ஸ்னு சொல்லக்கூடிய கமாடிட்டி எங்களில் பார்த்திங்கன்னா அதோட விலை வந்து 10 மடங்கு உயர்ந்திருக்கு. மக்கள் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான நகை வாங்குறது மட்டும் நம்ம பார்க்குறோம். அது இல்லாமல் இன்றைக்கி வந்து நாடுகளே தங்கத்தோட சேமிப்பை வந்து அதிகரிச்சிட்ருக்காங்க. ஒவ்வொரு நாட்டோடைய மத்திய வங்கிகள் வந்து வாங்கி வச்சுட்ருக்காங்க. ஆனால் இந்த விலையேற்றம் முன்னாடியே சொன்னது மாதிரி வந்து ஒரு செயற்கையான விலையேற்றமாக தான் இருக்குது. இந்த பதற்றம் குறைஞ்சதுக்கப்புறம் அதோட நிலை வந்து எந்த இடத்துக்கு வந்து நிற்கும்ன்றது நமக்கு தெரிய வரும். சார், இந்த தங்கத்தோடைய விலைக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா இருக்காதா சார்? அதான் இது வந்து இன்னைக்கு தேதிக்கு நம்ம வந்து ஒரு காங்கிரீட்டாக சொல்ல முடியாது சார். ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். எப்போ வந்து இந்த 2 நாடுகளோட போர் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருதோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து இதை பற்றி ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும். ஏன்னா தங்கம் வந்து நமக்கு உற்பத்தி பண்ண முடியாது, சுரங்கங்கள்லேருந்து தான் எடுக்கணும். இன்றைக்கி இன்டர்நேஷ்னலாக பார்த்தீங்கன்னா அதை வந்து எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதாவது எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி கிடைக்கும் சுரங்கத்துலேருந்து இவ்வளோ டன் தங்கம் எடுக்க முடியுமானா அந்த மாதிரி இல்லை. ஸோ அது டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கனால சப்ளை டிமாண்டு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேட்டு ஏறுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் இப்போ ஏறின செயற்கையான ரேட்டு ஏற்றம் வந்து ஒரு ஸ்டெபிலைஸ் பீரியடுக்கு வரும், மறுபடியும் இறங்கும். அதை என்னைக்கு இறங்குன்றது இன்னைக்கு தேதிக்கு நம்ம சொல்ல முடியாது சார். இன்னைக்கு வந்து கச்சா எண்ணெய் விலை 2 மடங்கு உயர்ந்தாலும் நம்ம அரசாங்கம் வந்து பெட்ரோல் டீசல் விலையை, சிலிண்டர் விலையை ஏற்றாமல் வச்சுருக்காங்க. ஆனால் இது ஏற்றாமல் சமாளிக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு அரசாங்கம் அறிவிச்சு ஏற்றினாங்கன்னா என்ன ஆகும்? 5 மாநில தேர்தல் வரும்போது எல்லாருக்குமே வந்து அது ஓட்டில் ஒரு பாதிப்பை கொண்டு போய் கொடுக்கும். ஸோ தேர்தல் முடிஞ்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து விலை ஏற்றக்கூடிய சூழ்நிலைக்கு தான் நம்ம வருவோம். அப்படி வரும்போது மறுபடியும் அது வந்து அரசியல் குற்றச்சாட்டாக தான் வைப்பாங்க. நீங்கள் தேர்தலுக்காக காத்திருந்தீங்க, நீங்கள் விலை ஏற்றிட்டீங்கன்னு. நேற்று கூட இது சம்மந்தமாக பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எதிர்க்கட்சிகள் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்கணும். இன்றைக்கி பெட்ரோல் டீசல் விலையை அரசாங்கம் ஏற்றிருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து மத்திய அரசு விலை ஏற்றிருச்சு, சாமானியர்களை பாதிப்புன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த இடத்துல மத்திய அரசு ஏற்றலை அப்படின்னு ஒரு சூழ்நிலைனா அதை யாரும் இங்கே பாராட்டுறதுக்கான சூழ்நிலை இல்லை. ஆனால் ஏற்றிருச்சுன்னா அந்த பெட்ரோல் டீசல் மற்ற எல்பிஜி பொருட்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஜிஎஸ்டி வரம்பில் இல்லை. இதில் வந்து நமக்கு மாநில அரசுங்களுக்கும் நம்ம வந்து வாட்டில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து வருமான பங்களிப்பு போகுது. எங்களோட பங்களிப்பை விட்டு தரோன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் இதில் வந்து ஒரு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா விலை ஏற்றம் வந்து வரக்கூடிய வருமானம் எல்லாமே அரசாங்கத்துக்கு போகுது நம்ம சொல்ல முடியாது. நம்மளோட எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து இதில் கண்டிப்பாக பாதிப்படையும்.
இந்தியன் ஆயில் எடுத்துக்கோங்க, பிபிசியில் எடுத்துக்கோங்க, ஹெச்பிசியில் எடுத்துக்கோங்க. இந்த கச்சா எண்ணெய் வாங்குறது 2 மடங்கு ஆயிடுச்சு. பழைய விலைக்கே விற்கிறனப்போ அந்த நிறுவனங்கள் நஷ்டமாக தான் ஆகும். அப்போ அந்த நிறுவனங்களுக்கு வந்து நம்ம வந்து எப்படி காம்பன்சேட் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தை நம்ம யோசிக்கணும். மக்களை யோசிக்கும் போது வியாபாரத்தையும் யோசிச்சு முதலீடு பண்ணவங்களையும் யோசிச்சோம்னா, அரசாங்க நிறுவனமாக இருந்தாலும் அவனுக்கும் அந்த கடன்னா அது அந்த புக்கில் தான் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த விலையேற்றம் வந்து ஏற்படுதுன்னா எங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை நாங்கள் வந்து திருப்பி கொடுத்துறோம்னு சொல்லி மாநில அரசாங்கங்கள் சொல்லுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லாது. இப்போ சில விஷயங்கள் நம்ம சொல்கிறாங்க இல்லையா, ஒரு கட்சியோட அது திட்டம் மேலே இன்னொரு கட்சி ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கட்டு, மத்திய அரசாங்க விலையை ஏற்றுறாங்கன்னா நாங்களும் அதில் பங்கெடுக்கிறோம்னு சொல்லி சொல்லுவாங்களா? இந்த மாதிரி இவங்களுக்கு வருமானத்தில் பங்கீடு இருக்குன்றத வந்து ஆளுங்கட்சி தரப்பு பேசுமான்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார விவாதமாக எடுத்துகிட்டு போக மாட்டாங்களே தவிர அரசியல் விவாதமாக தான் எடுத்துகிட்டு போவாங்க. அது ஒரு பேலன்ஸ்டு வியூவில் பார்த்தாங்கன்னா எல்லாருக்குமே இது வந்து தெளிவாக புரியும்னு நான் சொல்ல விரும்புகிறேன்.